எல்லாரும் திருப்பிக் கொள்ளலாம். இந்த 2வது நாளாகம புஸ்தகம் இந்த 26வது அதிகாரத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்க. இங்கே ஒரு உசியா என்கிற ராஜாவை குறித்து பேசப்படுகிறது. கவனிங்க, இந்த 3வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உசியா ராஜாவாகிற போது 16 வயதாயிருந்து 52 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். எருசலேம் நகரத்தாளான அவன் தாயின் பேர் எக்லோலியால். கவனிங்க, இந்த உசியா ராஜா யாருன்னா, உசியா ராஜாவுடைய தகப்பனார் பேர் அமத்சியா. இந்த அமத்சியா தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கும் போது என்ன செய்தான்? தேவனுடைய காரியத்தை நன்றாக செய்தான், பிரியமாய் செய்தான். ஆனால் முழு மனதோடு அமத்சியா செய்யவில்லை. தேவனுடைய காரியத்தை தேவனுக்கு பிரியமானபடி செய்தான், ஆனால் முழு மனதோடு செய்யல. அவனுடைய மகன் தான் பாருங்க இந்த உசியா. இந்த உசியாவை என்ன பண்ணாங்கன்னா, 16 வயதிலே இந்த யூதாவுக்கு ராஜ்யபாரம் பண்ணும்படி ராஜாவாக்கி கொண்டார்கள். ஊரார் எல்லாம் சேர்ந்து 16 வயது முதல் இவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். 52 வருஷங்கள் ராஜ்யபாரம் பண்ணுகிறான். ஆனா இவன் ராஜ்யபாரம் பண்ணும்போது என்ன செய்தானா, தேவனுடைய காரியங்கள்ல அவன் புத்தியாய் நடந்து கொண்டானா. தேவனுடைய தரிசனங்கள் மேல அவன் புத்தியாய் நடந்து கொண்டானா. ஹல்லேலூயா. அதுல 5வது வசனம் சொல்லுது. 5வது வசனத்தை வாசிங்களேன். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். நல்ல கவனிங்க, இவன் தேவனை தேட மனதிணங்கி இருந்தான். தொடர்ந்து அதை வாசிங்க. அவன் கர்த்தரை தேடிய நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, வசனம் சொல்லுது, இந்த உசியா ராஜா கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்தார். பக்கத்துல சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடுங்க. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரை தேடுங்க. நீங்க கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் மாலை வேளையில் சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு உன் இருதயத்தை கர்த்தரை தேடுறதுக்கு ஒப்பு கொடுக்கிறியோ, நீ எந்த அளவுக்கு உன் இருதயத்தை கர்த்தரை தேடுறதுக்காக நீ வயலாக்கின் கொள்றியோ, நீ எந்த அளவுக்கு கர்த்தரை தேடுறதுக்காக அவருடைய தரிசனங்கள் மேல புத்திமானாய் நடந்து அவருடைய தரிசனங்களை நிறைவேற்றும்படியாக அந்த காரியத்துக்கு நீ உனக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ, அந்த அளவுக்கு கர்த்தருடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்வார். பாருங்க, இந்த ராஜா என்ன பண்ணா, அவனுடைய நாட்கள்ல இந்த சிறு வயது இருக்குல்ல, 16 வயசுல ஒன்னும் புரியாத வயசு. 16 வயசுங்கிறது நம்ம மத்தியில் இருக்கிற மேன்சிக்க வயசு, ஒன்னும் புரியாத வயசு. இந்த வயசுல ராஜ்யபாரத்தை தூக்கி உட்கார வச்சாக்கி என்ன நடக்க என்ன தெரியும்? அதனால இவனுக்கு ஒன்று நல்லா தெரியுது. பாருங்க, என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியாது. என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய திறமைக்கு, என்னுடைய தாளந்துக்கு இது தகுதியாக இல்லை. இந்த காரியம் அரிதான காரியம், இந்த காரியம் பெரிதான காரியம், இதை என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லி இவன் என்ன செய்தானா, தேவனை தேட ஆரம்பித்தான். ஏன்னா இந்த உசியாக்கு நல்லா தெரியும், என்னால முடியாது, ஆனால் தேவன் என்னோடு இருந்தால் எல்லாமே வாய்க்கும். பக்கத்தில் சொல்லுங்க, தேவன் உன்னோடு இருந்தால் காரியம் எல்லாம் வாய்க்கும். நீ எப்பவும் தேவனை தேடு, உன் காரியம் எல்லாம் வாய்க்கும். இந்த மாலை வேலையில நல்லா தெளிவா மைண்ட்ல ஏத்திட்டு போங்க. எந்த காரியத்துக்கு சரி நீங்க சுய டிசிஷன் எடுக்காதீங்க. பாருங்க, 16 வயசு பையன் அவன் நல்லா புரிந்து கொண்டான், என்னால இந்த ராஜ்யபாரம் பண்ண முடியாது, ஆனா நான் தேட வேண்டியவரை தேடினா இந்த காரியங்கள் எல்லாம் கூடும் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த உசியா என்ன செஞ்சானா, தேவனை தேட ஆரம்பித்தானா. அவனுடைய காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சான், வாய்க்க பண்ணாதான் கர்த்தர். ஏன்னா எப்ப நம்ம தேவனை தேட ஆரம்பிக்கிறோமோ அப்பெல்லாம் அவர் பக்கத்துல வந்து நிற்பாருங்க. நம்ம சில நேரங்கள்ல சில பிரச்சனையில யாரையே தேடுறோம்ல. நான் சொல்றேன் பாருங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி ஒன்னே ஒண்ணு செய்யுங்க, அவரை தேட ஆரம்பிங்க.
உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மட்டுமல்ல, தேவன் அவனோடு இருந்தபடியினால அந்த 6வது வசனம் 7வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் கடந்து சென்று எங்கெங்கெல்லாம் யுத்தம் செய்தானோ அங்கெல்லாம் அவனுக்கு ஜெயம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. 7வது வசனத்தை வாசிங்களேன். பெலிஸ்தீரையும் கூர்பாகிலே குடியிருக்கிற அரேபியரையும் மெகுனியரையும் வெல்ல தேவன் அவனுக்கு துணை நின்றார். பாருங்க, உங்களை சூழ்ந்து இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வெல்றதுக்கு தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். ஆமென் சொல்லி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் நீங்க மேற்கொள்ள, உங்களுக்கு எந்த காரியத்தை கொண்டு பயந்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தெல்லாம் நீங்க மேற்கொண்டு ஜெயிக்க கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா. இந்த உசியாவுடைய நாட்கள் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் அனுகூலமான நாட்கள் இல்ல. உசியாவுடைய தகப்பனாகிய அமத்சியாவை பாருங்க, இஸ்ரவேல் ராஜா வந்து அமத்சியாவை கட்டி இழுத்துட்டு போய் அலங்கத்தெல்லாம் எருசலேம் அலங்கத்தெல்லாம் இடிச்சு போட்டு நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். இதுக்கு பின்னாடி இந்த அமத்சியா என்ன பண்ணானா, தன்னுடைய தேசத்தை விட்டு உயிர் பிழைக்கும்படியாக வேற தேசத்துக்கு உசியாவுடைய அப்பாவாகிய அமத்சியா போய் தஞ்சம் புகுந்தான். ஆனா அங்கேயும் விடல. இந்த யூத ஜனங்கள் அங்க துரத்தி வந்து இந்த அமத்சியாவை கொன்னாங்க. கொன்னுகிட்டு என்ன செஞ்சுட்டாங்கன்னா, 16 வயசுல இந்த அமத்சியாவுடைய மகனாகிய உசியாவை தூக்கி ராஜ்யபாரத்தில் உட்கார வச்சுட்டாங்க. இந்த உசியா ராஜ்யபாரத்தில் உட்காரும் போது சூழ்நிலைகள் எதுவும் சாதகமாக இல்ல. பயங்கரமான பிரச்சனைகள், பயங்கரமான நெருக்கடிகள், பயங்கரமான உபத்திரவங்கள், இதன் மத்தியில தான் இந்த உசியா ராஜ்யபாரத்தை எடுத்தா. ஆனா எடுத்த நாள் முதல் இந்த உசியா இணைச்சிருந்தான தன்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா நெருக்கடிக்கும், எல்லா போராட்டத்துக்கும் அவன் ஒண்ணு செஞ்சான். தேவனை தேட ஆரம்பித்தான். அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது. ஏன்னா கர்த்தர் அவனுக்கு துணை நின்றபடியினால. அன்பான தேவனுடைய பிள்ளை, உனக்கு வருகிற எல்லா நெருக்கடியிலையும் நீங்க தேவனை தேடுவீர்களே, ஆனால் தேவன் உங்களுக்கு துணை நிற்பார். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். என்னென்னலாம் உங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்குதோ அது எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த அமத்சியா என்ன பண்ணானாக்கி, தேவனோடு நெருங்க நெருங்க நெருங்க, தேவனை தேட 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 உசியாவுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமா இருந்துச்சா. என்ன பண்ணானா, எங்கெங்கெல்லாம் படையெடுத்து போனானோ அங்கெல்லாம் ராஜ்யங்களை ஜெயித்து அங்கே அவனுடைய கோபுரங்களை கட்ட ஆரம்பித்தான். அந்த ராஜ்யங்கள் எல்லாம் அவனுக்கண்டு அவன் ஆண்டு கொள்ள ஆரம்பித்தான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுது, அம்மோனியர் எப்பொழுதுமே யூதர்களுக்கு எதிர்த்திருக்கிற அம்மோனியர் இந்த உசியா ராஜ்யபாரம் பண்ண ஆரம்பிச்ச உடனே அம்மோனியர் கப்பம் கட்டினாங்களாம், காணிக்கை கொடுத்தாங்களாம். ஹல்லேலூயா. பாருங்க, எவன் எவன் உங்களுக்கு விரோதியோ அவன் அத்தனை பேரும் உங்களை தேடி வந்து உங்களை ராஜா மாதிரி பார்ப்பான். ஹல்லேலூயா. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அனுகூலங்களை செய்வார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு விரோதியா எழும்பி நிற்கிறவன் எல்லாம் பார்த்து பயப்படாதீங்க. நாளைக்கு அவன் எல்லாம் உங்களை கையெடுத்து கும்பிட போறான். பாருங்க, அம்மோன் வந்து யூதருக்கு எப்போதுமே விரோதி தான். ஆனா உசியா தேவனோடு இருந்த மனுஷன், தேவனை தேடின மனுஷன் எப்ப ராஜ்யபாரத்துக்குள்ள வந்தாரோ அப்ப எல்லாரும் தலைவணங்க ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. விடல. உசியா என்ன பண்ணானா, தன்னுடைய தகப்பனாருடைய அமத்சியாவுடைய நாட்கள்ல இஸ்ரவேல் ராஜா வந்து இந்த அலங்கத்தெல்லாம் இடிச்சு போட்டான்ல. உசியா என்ன பண்ணானா, இந்த அலங்கத்தை மறுபடியும் எடுத்து கட்டுறானா, கோபுரங்களை கட்டினானா, பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் கட்டிட்டான், கோபுரங்கள்லாம் ரொம்ப உயரமா கட்டிட்டான். இடிக்கப்பட்ட அலங்கத்தையும் இந்த உசியா கட்டி எழுப்புகிறான். இவருடைய கீர்த்தி எங்கெல்லாம் போகுதுன்னா, எகிப்து தேசம் வரைக்கும் இவனுடைய கீர்த்தி, இவனுடைய புகழ்ச்சி, இவனுடைய பெயர் கடந்து சென்றது. ஹல்லேலூயா. தேவனை தேடுகிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிதாங்க இருக்கும். நாளைக்கு நாள் அவனுடைய புகழ்ச்சி உங்க ஊர் மட்டுமல்ல, எல்லா தேசங்களுக்கும் உங்களை குறித்து பெயர் கேள்விப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உயர பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களை நறுமணமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த உசியாவை அப்படிதான் நறுமணமாய் மாற்றினார். உசியா என்ன செஞ்சானா, அந்த 9வது வசனத்தை வாசிங்க. உசியா எருசலேமிலே மூலை வாசல் மேலும் பள்ளத்தாக்கு வாசல் மேலும் அலங்கத்து கோடிகள் மேலும்
கோடிகள் மேலும் கோபுரங்களை கட்டி அவைகளை பலப்படுத்தினான். அது மட்டும் இல்ல, வசனம் சொல்லுது, நாளைக்கு நாள் உசியா பலப்பட்டான். உசியா பலனடைந்து கொண்டே வந்தானா. இந்த உசியாவுடைய நாட்கள்ல நாளைக்கு நாள் பலப்பட காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, அவன் எப்பொழுது தேவனை தேடுகிறவனாக இருந்தான். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, எதை மறந்தாலும் தேவனை தேடுகிறத மறந்துடாதீங்க. எதை செய்தாலும் தேவனை முன்வைத்து செய்யுங்க. பாருங்க, உசியாக்கு ஒண்ணு தெரியல, எப்படி ராஜ்யபாரம் பண்ணணும்னு தெரியல. ஆனா ஒண்ணு செஞ்சா, அவன் எதை செய்தாலும் தேவனை முன்வைத்து செய்ய ஆரம்பிச்சான். தேவன் அவனோடு இருந்தார். தேவன் உங்களோடு இருப்பார். உங்களுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, பாருங்க, அந்த 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இந்த உசியா என்ன பண்ணானா, பள்ளத்தாக்குகள் எல்லாம் விவசாயம் பண்ணானா, மலைகள் எல்லாம் விவசாயம் பண்ணானா. இவனுக்கு ஆடு மாடுகள் எல்லாம் திரளாக இருந்தாங்களாம். இவனுக்கு வேலைக்காரர்கள்லாம் திரளாக இருந்தானா. வசனம் சொல்லுது, அவன் வெள்ளாண்மை பிரியனாக இருந்தான். பாருங்க, ஒரு தேசத்துல ஒரு பெரிய வளர்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? விவசாயம். ஒரு தேசத்துல விவசாயம் நல்லா இருக்கும்னா அந்த தேசம் செழிப்பா இருக்கும். இவன் என்ன பண்ணானா, வெள்ளாண்மை பிரியனா இருந்தானா. தேசத்துல எல்லா பக்கத்திலையும் பயிரிட ஆரம்பிச்சுட்டான். எல்லா இடத்துலயும் விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சுட்டான். விவசாயம் பெருகுது, இவன் நாடு செழிக்குது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, தொடர்ந்து அவன் எப்படி இருந்தானா, பாருங்க, ஒரு பக்கத்துல கோபுரத்தை கட்டுறான், ஒரு பக்கத்துல அவனுடைய பெயர் தேசமெல்லாம் பறக்குது, இன்னொரு பக்கத்துல பெரிய வெள்ளாண்மைக்காரனாய் பெரிய விவசாயியா இருக்கிறான். இவன் தேசத்துல விவசாயத்துக்கு குறைவில்லை, ஆடு மாடுகளுக்கு பஞ்சம் இல்லை, செழிப்புக்கு குறைவில்லை. அந்த அளவுக்கு அவனுடைய தேசம் பலம் பெற்று கொண்டு இருக்குது. இவை ஆண்ட இந்த 52 வருஷம் அரசாட்சியில இதுவரைக்கும் இல்லாத ஒரு செழிப்பு யூத தேசத்துக்குள்ளால பெருகுது. காரணம் ஒன்னே ஒண்ணுதாங்க, எல்லா சூழ்நிலைக்கும் இந்த உசியா தேவனை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. எதையும் தேவனிடத்தில் கேட்டு, என்ன வசனம் சொல்லு, சகரியாவின் நாட்கள்ல, ஆசாரியன் ஆகிய சகரியாவின் நாட்கள்ல, அப்ப இவனுக்கு சகரியாவுடைய ஆலோசனை அதிகம். சகரியா யாருன்னா ஆசாரி. அப்போ ஊழியக்காரனாகிய ஆசாரியன் என்னெல்லாம் சொல்றானோ அதுக்கெல்லாம் இந்த உசியா என்ன செய்யறான்? கீழ்ப்படுகிறான். இவன் கீழ்ப்படிய இவனுடைய வாழ்க்கை வேறு விதமான பிளஸிங்கை நோக்கி போயிட்டு இருக்குது. இவன் விவசாயத்துல மட்டும் திருப்தி ஆகல, அதோடு வசனம் சொல்லுது, யுத்த புருஷர்களை ஏற்படுத்தி வச்சானா. இவனுடைய ராஜ்யபாரத்துல இருந்த சேனாதிபதிகள் யுத்த வீரர்களை மாதிரி சுத்தி எந்த தேசத்திலையும் இல்லையா. ஏன்னா வசனம் சொல்லி பாருங்க, இவனை சுத்தி பாதுகாக்கிறதுக்காக போர்படை தளபதிகள் சொல்லல, சேனாதிபதிகள் மட்டுமே 2600 பேர். இவங்கெல்லாம் யாருன்னா பெரிய பெரிய போர் படைக்கு தலைவர்கள். இவங்க மட்டுமே 2600 பேர் இந்த உசியாவை சுத்தி இருக்கிறான். அந்த அளவுக்கு இவன் என்ன செய்யறான்? போர் படைகளை பலப்படுத்துகிறான், யுத்த படைகளை பலப்படுத்தி வச்சிருக்கிறான். யூத ராஜ்யத்துல ஒருத்தரும் போய் ஜெயிக்க முடியாது, அந்த அளவுக்கு யுத்தத்தை பலப்படுத்தி இருக்கிறான். ஆயுதப்படை, யானைப்படை, குதிரைப்படை, இப்படி படைகளை. அது மட்டும் இல்ல, இந்த உசியா இருக்கல்ல, இந்த உசியாக்கு மட்டும் ஒரு ஆபத்து வராம உசியாவை பாதுகாக்கிறதுக்கு 2500 தலைவர்கள், சேனாதிபதிகள் மட்டுமல்ல, இது போக 3,07,500 யுத்த வீரர்கள், பராக்கிரமசாலிகள். யாருக்கு? போருக்கு போறதுக்கு இல்ல, யுத்தம் பண்றதுக்கு இல்ல, இவனை பாதுகாக்கிறதுக்கு. அந்த வசனத்தை ஒண்ணு வாசிங்க, 13வது வசனம்.
இவர்கள் கையின் கீழ் சத்துருவுக்கு விரோதமான ராஜாவுக்கு துணை நிற்க. பாருங்க, சத்துரு வரும்போது அந்த சத்துருவுக்கு விரோதமாக ராஜாவுக்கு துணை நிற்கிறதுக்கு மட்டும் பராக்கிரமத்தோடு யுத்தம் பண்ணுகிற 3,07,500 பேரான சேனை இருந்தது. கவனிங்க, இதெல்லாம் வந்த உடனே இவன் என்ன செஞ்சானா, பலப்பட ஆரம்பித்தானா. ரொம்ப பலன் அடைஞ்சிட்டான். 52 வருஷம் ராஜ்யபாரத்தில் இவருடைய பலன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவனை யாராலையும் அசைக்க முடியாது. இனி இவங்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. இனி இவங்கிட்ட யாரும் போர் தொடுக்க முடியாது. எல்லா காரியத்திலையும் செய்யும். அது மட்டுமல்ல, யூத ராஜ்யம் எங்கிலும் விளைச்சலுக்கு குறைவில்லை, ஆடுகளுக்கு குறைவில்லை, மாடுகளுக்கு குறைவில்லை, கன்றுகளுக்கு குறைவில்லை, செழிப்புக்கு பஞ்சமில்லை. அப்படி ராஜ்யம் வளர்ந்து போய் நிற்குது. மட்டுமில்லாம இவன் யுத்தத்துல சரியான ஒரு படை யுத்தத்துக்கு ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இவனை ஜெயிக்க யாராலையும் முடியாது. 15வது வசனம் சொல்லுது, வாசிங்களா. 15வது வசனம். கோபுரங்கள் மேலும் அலங்க கோடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கு நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமில் உண்டாக்கினான். தொடர்ந்து அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, நீங்க பலப்படுகிற வரைக்கும் ஆச்சரியமாய் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். நீங்க பலப்படுகிற வரைக்கும் உங்களுக்கு ஆச்சரியமாய் தேவனிடத்தில் இந்த அனுகூலம் உண்டாகும். இப்ப உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, எனக்கு அனுகூலம் உண்டாகும், எனக்கு அனுகூலம் உண்டாகும். நான் பலப்படுகிற வரைக்கும் எனக்கு அனுகூலம் உண்டாகும். இந்த மாலையில் உங்களுக்கு ஒன்று சொல்றேன், நீங்க எங்க கடந்து போனாலும் சரி, நீங்க தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருக்கிறபடினால எல்லா இடத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க போகும்போது இந்த காரியத்தில் எனக்கு தடை வருமோன்னு என்ன செய்யக்கூடாது, யோசிக்க கூடாது. எந்த ஜாப்புக்காக, எந்த ஒரு காரியத்துக்காக நீங்க போனாலும் என்ன செய்யணும், எனக்கு அனுகூலம் உண்டாகும், அனுகூலம் உண்டாகும். ஆனா கவனிங்க, இந்த ராஜாவுக்கு தேவன் எல்லா காரியத்திலும் உசியா ராஜாவுக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணினார். இவன் பலப்பட்டான். மிகவும் பலப்பட்ட போது இவனுக்குள்ளால என்னதையும் உண்டாயிடுச்சு, மேட்டுமை உண்டாயிடுச்சு, கர்வம் உண்டாயிடுச்சு, ஒரு துணிகரம் உண்டாயிடுச்சு. பாருங்க, நம்மளாம் ஆரம்ப நாட்களில் என்ன செய்வோம், ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுத போகணுன்னா கூட பாஸ்டர் கூப்பிட்டு ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்கயான்னு சொல்லி கேட்போம். ஏதாவது ஒரு சின்ன தொழில் தொடங்கதா இருந்தா கூட பாஸ்டர் கூப்பிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்கயான்னு கேட்போம். ஒரு சின்ன பைக் வாங்கிட்டா போதுங்க, பாஸ்டர் தேடி போய் ஜெபம் பண்ணாம அந்த பைக்கை ஓட்ட மாட்டோம். எந்த ஒரு காரியமா இருந்தாலும் பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு என்ன வருதில்ல. இதான் தேவனை தேடுகிறது. பாருங்க, உசியாவும் அப்படிதான் இருந்தான். சகரியா சொன்னபடியெல்லாம் கேட்டிருந்தான். ஆனா இப்ப பலப்பட்ட போதும் நம்மளுடைய வாழ்க்கையில ஆரம்பத்துல ஒவ்வொன்றுக்கும் ஜெபம் பண்ணுவோம். ஆனா கொஞ்சம் வசதி வந்துட்டுன்னு வைங்களேன், ஜெபமா பைக்குக்கெல்லாமா ஜெபம் பண்ணுவாங்க, படிக்க போறதுக்கு ஜெபமா. பாஸ்டர் ஜெபம் பண்ணா நல்லா எக்ஸாம் எல்லாம் எழுத படிக்காமலே எழுதிடலாமா? கொஞ்சம் கர்வம் வந்துட்டுனா பாஸ்டர் கூப்பிட்டு எதுக்கு ஜெபிக்கணும், நம்மளே ஜெபம் பண்ணிட்டு போயிடலாமே. கொஞ்சம் திமிரு, கொஞ்சம் வளர்ந்துட்டோம், கொஞ்சம் பலப்பட்டுட்டோம்னா என்ன செய்யணும்னா, எந்த அளவுக்கு பலப்படுறோமோ அந்த அளவுக்கு தேவ சமூகத்தை அசட்டை பண்றோம். ஆனா அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உசியா பலப்பட்ட உடனே தேவ சமூகத்தை அசட்டை பண்ணினா அவனுக்குள்ளால் அகம்பாவம் உண்டானது, அவனுக்குள்ளால் அகந்தை உண்டானது, அவனுக்குள்ளால கர்வம் உண்டானது. இது போல ஒரு நாளும் நமக்கு உண்டாகாது இருப்பதாக.
அதுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரே நான் இருந்த இடம் கீழே என்ன ஒவ்வொரு நாளும் உங்க கிருபை எனக்கு அனுகூலத்தை உண்டு பண்ணுகிற தயவுக்காக நன்றி. உங்க கரம், உங்க தயவுள்ள கரம் என் மேல நன்மையா இருக்கிற தயவுக்காக நன்றி. என்னுடைய காரியங்கள் எல்லாம் நீங்க வாய்க்க பண்ணுகிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களை தேடுகிற பிள்ளைகளுடைய காரியங்கள் வாய்க்குன்னு சொன்னீங்களே, நீங்க எனக்கு வாய்க்க செய்கிற கிருபைக்காக நன்றி. என்னுடைய காரியங்களை நீங்க கைக்கூடி வர செய்கிற தயவுக்காக நன்றி. என்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் நீ பதில் கொடுக்கிற தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த எண்ணம் என்னால அல்ல, என் தேவனால, என்னால் அல்ல, என் தேவனால. என்னுடைய காரியங்கள் எல்லாம் எந்த ஒரு இடத்துல என்னுடைய திறமையினால, என்னுடைய தாளந்தினால, என்னுடைய படிப்பினால, என்னுடைய ஆரோக்கியத்தினால அப்படி நினைக்காம நான் நிற்பதும் நீர் மூலமாக இருப்பது கிருபை. ஒரு பிள்ளை எப்பவும் கிருபை நான் நிற்கிறதெல்லாம் கிருபைன்னு சொல்லி அவரையே தேடி தேடி வாழ்ந்து கொண்டிருப்பானா. ஆனால் அவருடைய காரியங்கள்ல ஜெயத்து மேல ஜெயம், வெற்றி மேல வெற்றி. ஹல்லேலூயா. ஆனா இந்த உசியா ராஜா மிகவும் பலப்பட்ட போது கர்வம் பிடித்தவனாய் செய்யக்கூடாத ஒரு வேலை செய்கிறான். என்னன்னா, ஆசாரியன் செய்ய வேண்டிய, தேவனுக்கு தூபம் வேலெடுக்க வேண்டிய வேலை ஆசாரியன் செய்ய வேண்டிய வேலை. அந்த வேலையை செய்யும்படியாக துணிகரம் கொண்டு தேவனுடைய பலிபீடத்துக்கு நேராக ஏறி போகிறான். அங்க கவனிச்சீங்க, ஆசாரியர்கள் சொல்லுவாங்க, இந்த காரியத்தை செய்யக்கூடாது, இந்த காரியம் உமக்கு லாகியாது, இந்த காரியம் உமக்கு வாய்க்காது, இந்த காரியம் உமக்கு தகுதியான காரியம் அல்ல, இந்த காரியத்தை ஒரு ராஜா செய்யக்கூடாது. தேவனுக்கு தூபம் காட்டுகிற வேலையை ஒரு ராஜா செய்யக்கூடாது. அன்பான தேவ பிள்ளையே, தேவனுக்கு தூபம் காட்டுகிற வேலை ஒரு ஆசாரியனை சேர்ந்தது. தூபம் காட்டுகிற வேலையை ஒரு தீர்க்கதரிசி செய்யக்கூடாது, ஒரு ராஜா செய்யக்கூடாது, ஒரு நியாய விசாரிப்புக்காரன் செய்யக்கூடாது. தூபம் காட்டுகிற வேலை முழுக்க முழுக்க ஆசாரியனை சார்ந்த வேலை. ஏன்னா தூபம் காட்டும் போது ஒரு ஆசாரியன் தூபம் காட்டும்படியாய் பலிபீடத்துக்கு முன்னாடி போகும்போது அவனுடைய நெற்றியில பரிசுத்த கிரீடம் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் எழுதப்பட்டிருக்கணும். வாசிக்கலாம், என்னாகம புஸ்தகத்துல 14வது அதிகாரம் 40வது வசனம் வாசிக்கலாம். ஆரோனின் புத்திரராய் இராத அந்நியன் ஒருவனும் கர்த்தருடைய சந்ததியில் தூபம் காட்ட வராத படிக்கும் கோராகி போலும் அவன் கூட்டத்தாரை போலும் இராத படிக்கும். போதும், ஆசாரியரை தவிர வேறு ஒருவரும் என்ன செய்யக்கூடாதான், கர்த்தருடைய சன்னதிக்கு தூபம் காட்ட வரக்கூடாது. அப்படியே தொடர்ந்து யாத்திராகமம் 28:38 வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர், கவனிங்க, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பரிசுத்த காணிக்கைகளாக படைக்கும் பரிசுத்தமானவைகளின் தோஷத்தை ஆரோன் சுமக்கும்படி அது ஆரோனுடைய நெற்றியின் மேல் இருப்பதாக கர்த்தருடைய சந்நிதியில் அவர்கள் அங்கீகரிக்கப்படும்படி அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். அது எப்பொழுதும் அவன் நெற்றியின் மேல் இருக்க வேண்டும். போதும். அப்ப கவனிங்க, ஒரு ஆசாரியனுடைய நெற்றியில என்ன செஞ்சிருக்கணும், பரிசுத்த கிரீடம்னு ஒரு பட்டம் பொழிக்கப்பட்டிருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசாரியன், பிரதான ஆசாரியன், எல்லா ஆசாரியருக்கும் அதை சூட்ட மாட்டாங்க. பிரதான ஆசாரியன் தான் இந்த பட்டத்தை நெத்தியில கட்டிக்கொண்டு தேவனுக்கு போய் இந்த தூப கலசத்தை ஏறெடுக்க முடியும். ஆனா இங்க உசியா தேவனுக்கு தூபம் காட்டும்படி துணிகரம் கொண்டு நேர தேவ சமூகத்துல வந்து ஆசாரியர்கள் சொல்றாங்க, இந்த காரியத்தினை செய்யாத, இந்த காரியம் உனக்கு தகுதியாக இல்லாது, இந்த காரியத்தினை செய்யக்கூடாதுன்னு சொன்ன பிறகு துணிகரம் கொண்டு தூபம் காட்ட போனா அந்த இடத்துல கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பாக இருந்தபடினாலே கர்த்தர் இந்த உசியாவுடைய நெற்றியிலே குஷ்டரோகத்தை வர வைத்தார். ஹல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. நீங்க நாளைக்கு நாள் பலப்படலாம், ஆனா கர்த்தருடைய காரியத்துல ஒருபோதும் அசட்டைத்தனமா இருக்கக்கூடாது. கர்த்தரை ஆராதிக்கிற காரியத்துல கண்ணியமா இருக்கணும். ஏனோ தானோன்னு ஆராதிக்க கூடாது, ஏனோ தானோன்னு கர்த்தருடைய காரியங்களை செய்யக்கூடாது, எல்லாத்துக்கும் துணிகரம் கொள்ளக்கூடாது. ஆசாரியன் செய்ய வேண்டிய இந்த வேலையை உசியா ராஜா செய்யும்படியாக துணிகரம் கொள்ளும் போது இந்த உசியாவுடைய நெற்றியின் மேல
குஷ்டரோகம் வந்துட்டு உடனே நினைச்சிட்டாங்கன்னா ஆசாரியர்கள்லாம் சேர்ந்து இந்த உசியாவை எப்படியாவது அந்த ஆலயத்துக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணாங்களாம். ஆனா அந்த ஆலயத்தை விட்டு வெளியே வரல, அவனும் தீவிரமா இருந்தானா. வசனம் சொல்லுது பாருங்க. உசியா ராஜாவை அங்கிருந்து வெளியே கொண்டு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, பாளையத்துக்கு புறம்பே ஒரு வீடை எடுத்து அந்த வீட்டுல உசியா ராஜாவை தனிமையா தங்க வச்சாங்க. உங்கள் பைபிள்ல ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? ஒருத்தனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டா ஊருக்குள்ள வரக்கூடாது. அவன் அப்படி ஏதாவது தவிர்க்க முடியாத காரணத்துக்காக அவன் ஊருக்குள்ள வரமா இருந்தா அவன் என்ன செய்யணும்னா, சாக்கு பைய எடுத்து தலையோட மூடிக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போது தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிக்கிட்டே வரணும். இந்த குஷ்டரோகி தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டே வரும்போது இந்த ஊரார்கள் எல்லாம் ஒதுங்கி கொள்ளுவாங்க. அப்படிதான் ஒரு ஊரை ஒரு குஷ்டரோகி கிராஸ் பண்ணி போக முடியும். அதே குஷ்டம் என்கிற ஒரு பெரிய தண்டனையை ஆண்டவர் இந்த உசியாக்கு கொடுத்த காரணம் ஒண்ணுதாங்க, மேட்டுமை, அகந்த தேவனுக்கு மேல நான்கு ஒரு எண்ணம் வந்ததுனால தேவ சமூகத்துல தைரியமாய் கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாதபடிக்கு தூப கலசத்தை ஏறெடுக்க முடிவு செய்தபடினால கர்த்தர் தண்டித்தார். அதான் சொல்லுது பாருங்க, ஒருத்தருடைய கர்வம் தான் ஒருத்தனுடைய அழிவுக்கே ஆரம்பம். ஒருத்தருடைய பெருமைக்கு தான், ஒருத்தருடைய பெருமை தான் அவனுடைய விடுதலுக்கு ஆரம்பம். அதனால பக்கத்தில் எனக்கு ஒருபோதும் பெருமை கொள்ளாதிருங்கள். உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கர்த்தரால் வாய்க்கும், உங்களால ஒன்றும் கூடாது. அதனால நீங்க எப்பவும் என்ன நினைச்சா, என்னால ஒண்ணும் முடியாது, என்னால ஒண்ணும் முடியாது, என் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் கை கொடி வர பண்ணுவார். பாருங்க, இப்ப உசியாவுடைய நிலைமை என்ன? உசியா தான் ராஜா. ஆனா உசியாவை பிடிச்சு கொண்டு எங்க வச்சுட்டாங்கன்னா, இந்த யூத ராஜ்யபாரத்துக்கு அந்த பக்கமா இந்த புறம்போக்கு நிலத்துல பாளையத்துக்கு வெளியே ஒரு குடிசையை போட்டு அங்க உசியா தன்னுடைய வாழ்நாட்கள் எல்லாம் எப்படி கழிச்சானா, தனிமையாய் கழித்தான். நிலைமையை பாருங்க. இவன் ராஜாவா இருக்கும்போது அப்படி தண்ணியை பார்த்தான்னா போதும், இங்க தண்ணி இல்லைன்னா தண்ணியை பார்த்த உடனே ஆணி எப்படி கொண்டு வந்து தண்ணி ஊத்துறாரோ அதே போல அவன் எங்க பார்த்தாலும் சரி அந்த பக்கம்லாம் அவனுக்கு பணிவிடை ஆட்கள். உசியா எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அந்த பக்கம் பணிவிடை ஆட்கள். ராஜா என்ன ராஜா, என்ன வேணும் ராஜா, என்ன வேணும் ராஜான்னு கேட்கறதுக்கு கையையும் காலுக்கையும் ஆட்கள். ஆனா தேவனுக்கு விரோதமாய் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்ய துணிகரம் கொள்ளும் போது எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டான். ஒருபோதும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய முடியாது. தேவ பிள்ளைகள் துணிவு கொள்ள கூடாது. ஒவ்வொரு காரியத்திலும் தேவ பயத்தோடு தேவனுக்கு பிரியமானதை செய்ய உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அவரை தேடி அவருடைய காரியங்கள் நீங்க செய்ய முற்பட்டால் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். இப்போ உசியா ராஜா எங்கன்னா பாளையத்துக்கு புறம்பே ஒரு குடிசைக்குள்ள இருக்கான். ஆனா யூதாக்கு ராஜா யார் தெரியுமா? உசியா தான். உசியா ராஜாவுடைய மகன் யோதாம். இப்போ யோதாம் அரண்மனைக்குள்ள இருக்கான், உசியா பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறான். ஆனா பாளையத்துக்கு புறம்பே இருக்கிற உசியாவால ஒரு ராஜா சாப்பாடு சாப்பிட முடியல, ராஜா மாதிரி எந்த ஒரு கட்டளை போட முடியல. ஆனா ராஜா உசியா தான். அவன் ராஜாங்கிற பேரோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா இன்னும் ஒருவன் அவனுடைய பையன் அவனுடைய அதிகாரம் அத்தனை ஆட்கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா நாளையும் அற்பமாய் ஒரு குஷ்டரோகின்னு சொல்லி அவன் சாகிற வரைக்கும் குஷ்ட ரோகியாக இருந்து செத்து போயிட்டான். நல்ல கவனித்துக் கொள்ளுங்க. இந்த உசியா ராஜா கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் தேவனை தேட 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 நம்முடைய காரியங்கள் எல்லாம் கை கூடும். தேவனுக்கு பயந்து வாழ 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 நமக்கு அனுகூலங்கள் உண்டாகும். பாருங்க, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய தீவிரிக்கும் போது எல்லா ராஜ்யத்திலே நம்முடைய பெயர் பெற்று விளங்கும்.
ஆனா எப்ப தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்றோமோ, எப்ப தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாம போறோமோ, எப்ப தேவனுக்கு விரோதமான காரியங்களை செயல்படுறோமோ, எப்ப தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்ய முடியாது நம்ம தீவிரிக்கிறோமோ, அப்ப தேவ கிருபையை நம்ம இழந்து போய் விடுவோம். எல்லாருடைய பார்வைக்கும் அற்பமாய் எண்ணப்படுவோம். அதனால் அன்பான தேவ பிள்ளையே, எப்பொழுது தேவ காரியத்தில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எப்படி கவனமாக இருக்கணும்னா, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதான்றவ. என்னுடைய எல்லா காரியத்துக்கும், என்னுடைய எல்லா அபியாசத்துக்கும், என்னுடைய எல்லா தேவைக்கும், என்னுடைய எல்லா சூழ்நிலைக்கும் நீங்கள் மட்டும்தான்ப்பா எனக்கு தேவனாக இருக்கிறீங்க. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதனால ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிமிஷமும் எல்லா நொடி பொழுதும் தன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு கொடுத்து தேவனை தேடுவானால் அவருடைய காரியம் எல்லாம் வாய்க்கும். ஒரு விஷயம் கூட பக்கத்தில் சொல்லுங்க, நீங்க தேவனை தேடுங்க. இந்த மாலைவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. நீங்க தேவனை தேடுங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்கப்படுவார். நீ தேவனை தேட தேட நீ விருத்தி அடைவாய், நீ பலப்படுவாய், உனக்கு அனுகூலங்களை கர்த்தர் உண்டு பண்ணுவார்.